டைரக்டர் முத்தையா டைரக்ஷனில் ஆக்டர் அருள்நிதி அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் ரேம்போ. இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் தானியா ரவிச்சந்திரன் நடிச்சிருக்காங்க. இப்போ ரேம்போ படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் ரொம்ப சூப்பராக இருக்குது. எப்பயுமே டைரக்டர் முத்தையா அவர்கள் கிராமம் சார்ந்து மண் வாசனை வீசின மாதிரி நம்ம கார்த்திகை ஹீரோ வச்சு கொம்பன் வீரமன், அது மட்டும் இல்லாமல் சசிகுமார் அவர்களை வச்சு குட்டி புலி கொடிவீரன் அப்படின்னு எல்லாமே கிராமம் பேஸ் பண்ணி தான் கதையும் படமும் இருக்கும். கிராமம் சார்ந்த ஆக்ஷன் கமர்ஷியல் படமாக எடுப்பார். இந்த தடவை சிட்டி சைடு பேக்ரவுண்டாக வச்சு கிக் பாக்ஸிங்கை பேஸ் பண்ணி ஒரு சிட்டி சார்ந்த ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் படமாக டைரக்டர் முத்தையா இந்த ரேம்போ படத்தை எடுத்திருக்காரு. ட்ரைலர் ரொம்ப சூப்பராக இருக்கும். படம் எப்படி இருக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அருள்நிதியோட இந்த ரேம்போ படம் டைரக்டாக ஓடிடியில் அக்டோபர் 10 சன் நெக்ஸ்ட் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. தெலுங்குலேருந்து ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டான படம் தான் மிராய். படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் லாங்குவேஜில் அக்டோபர் 10 ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடியில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 9mm அப்படிங்கிற ஒரு புது தமிழ் படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். டைரக்டர் ரிஷப் செட்டி அவர்கள் டைரக்ஷன் பண்ணி அவர் ஹீரோ நடிச்சு ரிலீஸ் ஆன காந்தாரா சாப்டர் 1 படம் இப்போ தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. இப்போ காந்தாரா சாப்டர் 1 படம் 4 நாளில் 335 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம்.